அம்மா மாமா சுமதி இங்க வந்தாலாமே எங்க எங்க மாமா சுமதி மா என்னம்மா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற நீயாச்சும் சொல்லுமா சுமதி எங்கம்மா அவங்க சொல்ல மாட்டாங்க சுப்பிரமணி மணி என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட கேளு அந்த பொண்ணு பாவம் உன்னை பார்க்க ஆசை ஆசையா ஓடி வந்துச்சு உங்க அம்மாவும் மாமாவும் சேர்ந்து அந்த பொண்ணு மனசுல நெருப்பள்ளி கொட்டிட்டாங்க உங்க எம்டியோட பொண்ணு கூட இங்கதான் இருந்துச்சு அவ கம்பெனில தான் உன் சுமதி இத்தனை நாளா வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கா அவளுக்கு உன் மேல காதல் இருக்கிறதுனால உங்ககிட்ட இதை சொல்லாம மறைச்சிருக்கா சுமதி கிட்ட உன்னை எப்பவுமே பார்க்க கூடாதுன்னு வேற சொல்லிட்டாப்பா மொத்தத்துல ஆளாளுக்கு எதையோ பேசி அந்த பொண்ணு மனச குத்துயிரும் கொலையிரும் வாக்கி அனுப்பிட்டாங்க எந்த சம்பந்தமும் இல்லைனாலும் என் மனசையும் நான் படுற வேதனையும் இவர் புரிஞ்சுக்கிட்டாரு ஆனா நீங்க என் சொந்தம்னு சொல்லிக்கவே நான் பேராசக்காரன் தான் ஆனா உன்னை விற்கிற அளவுக்கு நான் மோசக்காரன் இல்லடா அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை எனக்குன்னு உன்னை விட்ட வேற யாரா பாப்புல இருக்கா ஏய் சுப்பிரமணி என் புள்ள வசதியா வாழணுங்கிற ஆசையில தான் அப்படி பேசிட்டேன் மற்றபடி என் மனசுல எதுவும் இல்லடா பெத்தவ நானே உன் மனசு புரிஞ்சுக்காம போயிட்டேனே இப்ப சொல்றேன்ப்பா அந்த சுமதி தான் உன் வாழ்க்கைக்கு சந்தோஷம்னா இப்பவே போய் அவளை கூட்டிட்டு வா உன் கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன் ஓப்பா கிளம்புடா மாப்பிள்ள அப்புறம் என்ன அம்மாவே சொல்லிட்டாங்க நீ கிளம்பு சுப்பிரமணி சுமதி உன் ஆபீஸ்ல இருந்ததை ஏன் என்கிட்ட சொல்லல அவன் மேல நான் எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன்னு உன் ஒருத்திக்கு மட்டும் தான் தெரியும் என் மனசுல இருக்க வருத்தமும் உனக்கு தெரியும் எதுக்காக இப்படி பண்ண ஏன்னா உன் மேல எனக்கு இஷ்டம் அதுக்கு துரோகம் பண்ணுவியா எனக்கு கல்யாணம் உன் கூட நடக்குங்கிற கனவுலயே இருக்கேன் நான் வேணும்னு தான் சுமதி கிட்ட உண்மையை சொல்லல ஒரு நாள் ஒரே ஒரு நாள் அவ கூட நீ சுத்தினதுக்கே அவளை நீ இந்த அளவுக்கு காதலிக்கிறப்ப நான் தினம் தினம் பொண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்கேன் உன் மேல எனக்கு எவ்வளவு காதல் இருக்கும் எப்படி நீ அந்த பொண்ணு தான் வேணுங்கிறியோ அதே மாதிரிதான் நானும் உன்னையே வேணுங்கிற புரிஞ்சுதா இதுக்கு மேலேயும் உனக்கு சுமதி தான் வேணும்னா போ சந்தோஷமா இரு சுமதி எங்க பெங்களூருக்கு போறான் சாரி மது